வணக்கம் நண்பர்களே. மத்திய கிழக்கில் ஒரு பதட்டமான நிலையை உருவாக்கினது ஈரானோட வீண் சண்டைக்கு போனதெல்லாம் ஆரண்டு பார்த்தால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் போனது. இஸ்ரேல் தன்னுடைய தற்பாதுகாப்புக்கு எதிர் நிலைப்பாடுகளை எடுக்கிறதெல்லாம் உண்மைதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய ஒரு அதி உச்ச தலைவராக அவர்கள் மிகவும் மதிக்கப்படுற ஒரு தலைவர். அந்த நாட்டினுடைய அரசியல் எப்படி இருக்கிறது என்று சொன்னாலும் அது வேறு விதமான மக்களுடைய கருத்துக்களை எடுத்து அல்லது ஐநா சபை மூலமான நடவடிக்கைகள் எடுக்கலாமே தவிர நேரடியாக போய் நான் தான் பெரிய அண்ணன், நான் தான் உங்களை கட்டுப்படுத்துவேன், நான் சொல்ற மாதிரி தான் செய்யணும்னு சொன்னால் எவரும் செய்ய போறதில்லை. இப்படியான நிலையை உருவாக்கினதெல்லாம் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேல் தான் உருவாக்கினது. இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஈரான் தன்னுடைய இருக்கிற வளங்களை வச்சு எதிர்த்தாக்குதல்களை செய்து கொண்டிருக்குது. அந்த எதிர்த்தாக்குதல்களை தாங்க முடியவில்லை, இஸ்ரேலால தாங்க முடியவில்லை. தொடர்ந்து அடித்து கொண்டிருக்கிற ஏவுகணைகள், தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்கள், அதோட சேர்ந்து கிளஸ்டர் குண்டுகள் எல்லாம் போய் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு வெடிச்சு கொண்டிருக்கீங்களா, இஸ்ரேலால தாங்க முடியல. இன்றைக்கு போய் சர்வதேச சமூகத்திடமும் ஐநா சபையிடமும் கையேந்தி நிற்கிற மாதிரி எங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லி இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இது பற்றிய செய்தியை இன்றைய செய்தியாக பார்க்கலாம். கூத்தாடி வெட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் முடிந்தவரை தெரியப்படுத்தி தொடருங்கள். உங்கள் கருத்துக்களை கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். மார்ச் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை 2026 கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஈரானுடைய தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களும் ஈரானுடைய தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களும் அதிலிருந்து வெடிக்கிற கிளஸ்டர் குண்டுகளாலேயும் இஸ்ரேலால தாக்கி பிடிக்க முடியவில்லை என்றதுதான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சினுடைய புலம்பல பார்க்க தெரியுது. அவர்கள் அடிக்கிறதெல்லாம் சாதாரணமான அடி, எதிரடி வந்தது என்றால் அது தாக்கி பிடிக்க முடியல என்றொன்னு முறைப்பாடு செய்கிறது, போய் சர்வதேச சமூகத்திட்ட கேட்கறது, ஐநா சபையில முறையிடுறது என்று சொன்னால் என்ன நியாயம் என்று தெரியல. அமெரிக்காவுக்கும் தெரிஞ்சு போச்சுது ஈரானோட இந்த மல்லுக்கட்டல் முடியாது, இப்போதைக்கு முடியாது, இது நீண்ட காலம் எடுக்கும், இதால நீண்ட அழிவுகள், நிறைய அழிவுகள், ஹோர்மூஸ் நீரிணையால கப்பல்களை போறதுக்கு ஈரான் அனுமதிக்க மாட்டுது. இப்படி இருக்கும் பொழுது தங்களுடைய பொருளாதாரம் அமெரிக்காவுக்குள்ளேயே மக்கள் எதிர்ப்பு வந்துட்டு, பெட்ரோல் விலையெல்லாம் கூடி போச்சு, தேவையில்லாத விலை ஒன்று செய்து கொண்டிருக்கிறாண்டு ட்ரம்புக்கு எதிராக மக்கள் அங்க எழுந்துட்டினோம். இப்படி இருக்கீங்கள, இது எப்படி நிப்பாட்டுறது? தங்களுடைய ஈகோ விடாது. நாளைக்கு போய் மண்டிட்டு போர் நிறுத்தம் என்று சொல்லி ஒன்றுக்கு போனால் ஈரான் சொல்லும் அதெல்லாம் முடியாது, நீங்கள் தொடங்கின நீங்கள் நாங்களும் பார்க்கிறோம் என்ற மாதிரி தான் ஈரானுடைய நிலைப்பாடு இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கு. ஈரானுடைய தலைவரை கொலை செய்ய முதல் இதை யோசிச்சிருக்க வேணும். இப்படி ஒரு முக்கியமான தலைவரை நாங்கள் கையை வைக்கிறோம், இந்த கையை வைக்கிறதுக்கு முதல் என்ன செய்திருக்கலாம் என்று சொன்னால் வேறு விதமான பேச்சுவார்த்தைகள், வேறு விதமான ராஜதந்திரங்களை செய்து ஈரானை அடிபணியை வச்சிருக்கலாமே தவிர ஒரு நாட்டுக்குள்ள இறமை உள்ள ஒரு நாட்டுக்குள்ள போய் இப்படியான வேலைகளை செய்து போட்டு இன்றைக்கு குத்துது குடையுதுன்னு சொல்லி இஸ்ரேல் நிற்கிறதை பார்க்கல என்னடா செய்கிறன்ற மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இது முடிய போதுன்னு தெரியல. ஏனென்று பார்த்தால் இன்றைக்கு ஈரான் ஒரு பெரிய தேசம், ஒரு 9-10 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டில அவ்வளவு சனத்தையும் அவ்வளவு வளங்களையும் ஒரு 10 வருடங்களுக்கு முதலிருந்தே ஈரானுக்கு தெரியும் அமெரிக்கா தன் மீது போர் தொடுக்கும். அதே போல இந்த இஸ்ரேல் என்ற நாடும் தனக்கு எதிரான நடவடிக்கைகளை ஆயுத வீதி தெரிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய தொழில்நுட்பத்தையும் வச்சுக்கொண்டு அதோட தன்னுடைய நட்பு நாடான சீனாவுடைய ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பங்களையும் வேண்டி நிறைய ஆயுதங்களை செய்து வச்சிருக்குது. அடுத்த வட்டமாக ஒரு அணு ஆயுதம் ஒன்று தயாரிக்கிறதுக்கு தயாரான நிலையில தான் அமெரிக்கா இன்றைக்கு இந்த படையெடுப்பை எடுத்து இப்படி நடத்தி இருக்குது. ஏனென்றால் அணு ஆயுதம் ஒன்று ஈரான் தயாரித்து போடுமாக இருந்தால் இப்படியான கட்டுப்பாடுகளை செய்ய முடியாது. ஏனென்றால் வடகொரியா மாதிரியான நிலைக்கு வந்துவிடும் என்றதுக்காக பணிவான நிலைக்கே கொண்டு வந்து விடுவோம். கொண்டு வந்து நாங்கள் பெரிய என்ற நிலையில இருந்து கொண்டு ஏதாவது கதைச்சு பேசி செய்யலாம் என்ற நிலையில தான் இறங்கினது. இறங்கிக்க பார்க்கல, இறங்கினதுக்கு பிறகுதான் தெரியுது ஈரானுடைய வல்லமை இன்னும் வேற மாதிரியா இருக்குது. அவர்களுடைய ஆகக்கூடிய விமானங்கள் இல்லையா, கணக்க விமானங்களை அழிச்சாச்சு என்று சொல்லினும் கப்பல்களை அழிச்சாச்சு என்று சொல்லினும் அழிச்சாலும் அவர்கள் நிலத்துக்கு அடியில நிறைய ஏவுகணைகளை தயாராக வச்சிருக்கணும். அவர்களுக்கு தெரியும் இப்படியான ஒரு நிலை பெறுமென்றதால பல இடங்களில் அந்த நாடு அவ்வளவு பெரிய நாடாண்டபடியால் அவ்வளவு ஏவுகணைகளை நிலத்துக்கு அடியிலே எல்லாம் தயாரிச்சு வச்சிருக்கிறபடியால் எடுக்க தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறதா தான் சில தகவல்கள் வருது. இன்றைக்கு அதை தாங்கி பிடிக்க முடியாமல் இருக்கு. இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு, 1 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறதால
ஈரான் தொடர்ந்து அடிக்குமாக இருந்தால், ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து இஸ்ரேலை நோக்கி தன்னுடைய ஏவுகணைகளையும் தன்னுடைய ட்ரோன்களையும் தாக்குதல் வச்சு தாக்கமாக இருந்தால் இஸ்ரேல் இல்லாம போயிடும். அந்த பயத்தில் தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இடாமர் பென் கிவிர் என்றவர் போய் சொல்லியிருக்கிறார், ஐநா சபையை தங்களுக்கு உதவி செய்ய சொல்லி இதுக்கு இந்த சண்டையை நிறுத்துறதுக்கு அல்ல ஈரானை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஏதோ ஒரு வழி செய்யுங்கோ என்று சொல்லி சர்வதேச சமூகத்தையும் கேட்கிறதாக ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறார். சர்வதேச சமூகம் என்றால் யார்? சர்வதேச சமூகம் என்றால் அமெரிக்கா தான் தலைவர், அதுன்ற தலைவர். அவைகளுடைய கையாக்கள் ஐரோப்பியாவில் உள்ளவர்கள், அவர்கள் எல்லாரும் உண்டானிக்கணும். அப்ப நேரடியாக இஸ்ரேல் சொல்ல வேண்டியதானே அமெரிக்காவிட்ட, நாங்கள் சர்வதேச சமூகம் என்று நீங்கள் தானே ஆக்கள், நீங்கள் தானே இந்த பூரை நிறுத்துறக்கு வழியை செய்யணும், போய் மண்டி எடுங்கோ, ஈரான்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நாங்கள் சண்டையை நிறுத்துறோம் என்று சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய. ஏனென்றால் இந்த மாதத்துல நோன்பு நடக்குதாம், அந்த நோன்பு மாதத்திலே சண்டையை நிப்பாட்டி ஈரான் ஒரு ஒன்றை செய்யணும், சரியான முஸ்லிம்களாக இருந்தால் அதை செய்யணும் என்று சொல்லி இந்த யூதர்கள் சொல்லினோம். ஆடு நினைதுன்னு சொல்லி ஊனாய் அழுத கதை தானே இது. அவங்க நோன்பு நடத்துறாங்களே, இல்லாட்டி இல்லாம விட்டு போறாங்க. நீ சண்டையை நிறுத்துறேன்னு சொன்னால் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டியானே, சண்டையை நாங்கள் நிறுத்துறோம், ஈரானோடு எங்களால் முடியவில்லை, அதனோடைய நாங்கள் சண்டையை நிறுத்துறோம் சொன்னால் அடுத்த நிமிஷமே சண்டை நிற்க போகுது. இதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்னும் ஒரு உள்ளூர் செய்தி உண்டு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ள கொழும்பில இருந்து குற்ற புலனாய்வு துறையினர் நேற்று வந்து ஒரு விசாரணை நடத்தி இருக்கணும். அங்க உள்ள துணைவேந்தரையும் மற்றும் அங்குள்ள பதிவாளரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு 2-3 மணித்தியாலங்கள் ஒரு இடத்துல ஒரு விசாரணை நடந்திருக்கு. அந்த விசாரணை என்னன்னு கேட்டால், பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திர தினம் இலங்கையில நடந்த பொழுது பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள இருந்த சிங்க கொடியை இறக்கி விட்டு அந்த இடத்திலே ஒரு கருப்பு கொடியை மாணவர்கள் ஏற்றினவர்கள் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். அது பற்றி விளக்கம் அளிக்கணும் என்று சொல்லியும் ஒரு கருத்து ஒன்று வந்திருந்தது. அரசாங்கத்திடம் இருந்து பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே ஏற்றப்பட்டிருந்த கொடியை இறக்கி போட்டு கருப்பு கொடி ஏற்றினது யார், அது இப்படி நடந்தது, யார் அதுக்கு ஆக்கள் என்று சொல்லி எல்லாம் கேட்டு ஒரு விளக்கம் அளிக்கணும் என்று இருந்தது. அதனுடைய விளக்கத்தை கேட்கறதுக்கு தான் இன்றைக்கு புலனாய்வு துறையினர் வந்து ஒரு 2-3 மணித்தியாலங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரையும் அங்குள்ள பதிவாளரையும் வச்சு விசாரணை உட்படுத்தி இருக்கணும். இதுக்கு அப்புறம்தான் இனி என்னென்ன நடக்கும் தெரியல. அந்த மாணவர்கள் யார், இவர்கள் எந்த அரசியல் கட்சியின் பின்னணியில் இருந்து இயங்குகிறது, அல்லது சுயமாகத்தான் அந்த மாணவர்கள் இப்படி அரசாங்கத்துக்கு எதிராக இயங்கி கருப்பு கொடியை ஏற்றினவர்களோ, இப்படியான தரவுகளை கண்டறிஞ்சு அடுத்ததாக சில வேளைகளில் கைது நடவடிக்கைகள் நடக்கலாம், இல்லையென்றால் உள்காட்டு நடவடிக்கை என்று சொல்லி அந்த மாணவர்கள் அந்த பள்ளியில் படிக்காமலுக்கு, பல்கலைக்கழகத்தில் படிக்காமலுக்கு வெளியேற்ற நடவடிக்கைகளையும் செய்யலாம். இப்படியான வேலைகளை தான் எங்களுடைய நாட்டில் நடக்கிறது. வேறு விதமான ஒரு போராட்டம் நடந்தால் அந்த போராட்டத்துக்கான என்ன, அந்த காரணங்கள் என்ன, அந்த காரணங்களை எப்படி நாங்கள் இல்லாமல் செய்யலாம், அதுக்கான அறிவுறுத்தல்களையும் அதுக்கான பயிற்சிகளையும் மாணவர்களுக்கு வழங்காமலுக்கு உடனடியாக மாணவர்களை கல்லூரியில் இருந்து வெளியேற்றுவது அல்லது கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கிற இப்படியான நடவடிக்கைகள்லாம் இலங்கையில நடக்கிறது. இருந்தும் இந்த அரசாங்கம் ஓரளவுக்கு நல்ல அரசாங்கமாக இருக்கிறபடியால் துணைவேந்தரையும் விசாரித்து பதிவாளரையும் விசாரித்து என்ன நடந்தது என்று கேட்டு போட்டு ஒரு ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுத்து மாணவர்களுக்கு சொல்லி சீர்திருத்தங்களை சொல்லி அடுத்த கட்டங்களாக நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி திருத்தி நடக்குதோ அல்லது என்ன நடக்குது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, இன்றைக்கு இந்த 2 செய்தியுடன் இன்றைய செய்தியை முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம். கூத்தாடி வேட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் முடிந்தவரை என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய செய்தி பற்றிய ஒரு கருத்து ஒன்று இருக்கும், உங்களுக்கு இருக்கும் தானே, அந்த கருத்தை தயவு செய்து கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.